சார், சொல்லுப்பா. ஜெபம்னா என்ன சார்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். உட்காருப்பா. ஆ. ஜெபம் பிதாவிடம் பேசுவது, குமாரன் மூலமாய் பேசுவது, பரிசுத்த ஆவியானவரே நமக்காய் பேசுவது. இதுவே ஜெபம், கிறிஸ்தவரின் தவம். அதிகாலை காலை, மதிய வேளை மாலை, இரவு நள்ளிரவு எந்நேரமும் வளர்த்து கொள்ளலாம் யெகோவாவுடன் உறவு. ஜெபத்திற்கு இதுவே முறை என்று சடங்கு எதுவும் கிடையாது. இதுதான் ஜெபம் என்று குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது. முழங்கால் படியிட்டும் ஜெபிக்கலாம், மெல்ல மெல்ல நடையிட்டும் ஜெபிக்கலாம், ஓரிடத்தில் உட்கார்ந்தும் ஜெபிக்கலாம், ஓட்டமாய் ஓடிக்கொண்டும் ஜெபிக்கலாம். செந்தமிழிலும் பேசலாம், சாதா தமிழிலும் பேசலாம். மொழியின் புலமையை அவர் பார்ப்பதில்லை, மனதின் புலம்பலைத்தான் அவர் பார்க்கிறார். வார்த்தையின் திறமையை அவர் பார்ப்பதில்லை, மனதின் வெறுமையைத்தான் அவர் பார்க்கிறார். முதலில் துதித்தல், பிறகு தரப்பட்டவைகளுக்கு நன்றி, அடுத்து தவறுகளுக்கு அறிக்கை, பின்பு தேவைகளின் கோரிக்கை. இதுவே ஜெபத்தின் பகுதிகள், நல்ல ஜெபத்தின் தகுதிகள். தேவைகள் எல்லாம் தெரியப்படுத்து, தோத்திரத்துடன் தெரியப்படுத்து, சித்தத்தின்படி தெரியப்படுத்து, அவர் இஷ்டத்தின்படி நடக்கும் அடுத்து. இடைவிடாமல் வேண்டுதல் செய், இறைவன் விடை தருவார் என்பது மெய். விரும்பியபடி விடை வருவதல்ல ஜெபத்தின் வெற்றி, விடை வருகிறதே அதுதான் ஜெபத்தின் வெற்றி. ஜெபிக்கும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாதே, விண்ணவரை வார்த்தையால் குழப்பாதே. சொல்ல வந்ததை சுருக்கமாகச் சொல், வேண்டுதல்களை உருக்கமாகச் சொல். அனைத்தையும் அறிந்தவரிடம் எதற்காக வேண்டுதல்? சித்தப்படிதான் நடக்குமென்றால் எதற்காக விண்ணப்பம்? தன் பிள்ளைக்கு பொம்மை பிடிக்கும் தந்தை அறிந்த உண்மை. இருப்பினும் பிள்ளை அதை கேட்க வேண்டும், அதுதான் பிள்ளையின் நல்ல தன்மை. சில ஜபங்களுக்கு ஏன் தேவன் தன் செவிகளை மூடிவிடுகிறார்? நாம் எத்தனை முறையிட்டும் ஏன் நம்மை விட்டு ஓடிவிடுகிறார்? மனது முழுவதும் கொச்சை, மன்றாட்டு முழுவதும் இச்சை. வேண்டுதலில் பொங்கி வழியது சுயநலம், பெரும் தூண்டுதல் செய்தாலும் இல்லை பிறர் நலம். நீ வேதத்தை கேளாமல் காதினை அடைத்து விட்டாய், அவர் வேண்டுதலை கேளாமல் கதவினை அடைத்து விட்டார். முக்கி முக்கி மன்றாடியும் 300 முறை முழங்காலிட்டும் மோட்சம் போகவில்லை மனவிருப்பம். மோசம் போனதுதான் மிச்சம். மனமுடைந்திருக்கிறாயோ? மறந்து விட்டாயே மேசியா முடிந்ததை. மன்னிக்க வேண்டியவரை மன்னித்துவிடு, மன்னித்துவிட்டு முழங்காலிடு. முந்திக்கொண்டு போகும் மடல், மின்னிக்கொண்டு வரும் மறுமொழி. வேண்டுதலுக்கு வேகத்தடை வராதபடி வீட்டாரிடம் விவேகத்தோடு வாழ அறி. சாத்தானுக்கு சற்றளவும் இடம் தராதபடி சமாதானமே நல் ஜெபத்தின் அறிகுறி. ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார், சந்தேகம் ஒன்றும் இல்லை. நீ சந்தேகப்பட்டு கேட்பதனால் சந்தோஷம் ஒன்றும் இல்லை. விடை வரும் என்ற நிச்சயம் உனக்கு வேண்டும், அதற்கு விசுவாசம் உனக்கு நிச்சயம் வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் கேட்டது கொடுக்கப்படும், கிறிஸ்துவில் நிலையாவிட்டால் கொடுத்ததும் கேட்கப்படும். விரைவாக விடை வந்தால் அவரை மதிக்கிறோம், நாட்கள் கடந்தால் தாமதிக்கிறார் என்கிறோம். விடை வரவில்லை என்றால் அவரை விமர்சிக்கிறோம், அவருக்கு காது கண் வாய் இல்லை என்கிறோம். சற்று நிதானித்து பேசு, அவர் சர்வேஸ்வரன் இயேசு. ஆபிரகாம் வேண்டினான், ஆண்மகன் வேண்டுமென்றான். ஆசா வேண்டினான், லேசான காரியம் என்றான். தானியேல் வேண்டினான், வந்தது விண்ணிலிருந்து விடை. தாவீது வேண்டினான், நீங்கியது தன்னிலிருந்து வினை. எலியா வேண்டினான், மழையின் சத்தம். எலிசா வேண்டினான், மழலையின் சத்தம். எசேக்கியா வேண்டினான், ஆரோக்கியம் வந்தது. யாபேஸ் வேண்டினான், ஆசீர்வாதம் வந்தது. சபை வேண்டிய போது சிறை திறந்தது, சிறையிலிருந்து வேண்டிய போது சபை வளர்ந்தது. எதிரியின் வீடு விழுந்தது சிம்சோனின் இறுதி ஜபத்தால். சிறந்த ஞானம் வந்தது சாலமோனின் உறுதி ஜபத்தால். இயேசுவே வேண்டினார், எல்லா வேளையிலும் வேண்டினார், எல்லாருக்காகவும் வேண்டினார். தம்மை எள்ளினவருக்காகவும் வேண்டினார், குற்றம் சொல்லினவருக்காகவும் வேண்டினார், சிலுவை ஏற்க தள்ளினவருக்காகவும் வேண்டினார். அன்பரே, எல்லா சூழ்நிலையிலும் ஜெபியுங்கள். எல்ஷடாய் கேட்கின்றார், ஜெபியுங்கள். எப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபியுங்கள், எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள்.
ஊக்கமாக ஜெபியுங்கள். ஊழியருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் ஜெபியுங்கள். உடன் இருப்பவருக்காகவும் ஜெபியுங்கள். கூடுமானவரை ஜெபியுங்கள். குடும்பத்தினருக்காக ஜெபியுங்கள். பக்கத்து வீட்டாருக்காக ஜெபியுங்கள். துக்கத்து வீட்டாருக்காகவும் ஜெபியுங்கள். எதிரே இருப்பவருக்கு ஜெபியுங்கள். எதிரிகளுக்காகவும் ஜெபியுங்கள். மனம் திரும்பியவருக்காக ஜெபியுங்கள். மனம் விரும்பியவருக்காகவும் ஜெபியுங்கள். வாதையில் இருப்போர்க்கு ஜெபியுங்கள். தீய பாதையில் இருப்போர்க்கு ஜெபியுங்கள். பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளே, பெற்றெடுத்தவருக்காக ஜெபியுங்கள். ஆட்சி செய்வோருக்காக ஜெபியுங்கள். ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள். மனிதர் கைவிட்ட போது ஜெபியுங்கள். மேசியா கைவிட மாட்டார், ஜெபியுங்கள். தருணம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். மரணம் பிரிக்கும் வரை ஜெபியுங்கள். இஸ்ரவேலுக்காக ஜெபியுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள். ஜெபியுங்கள்.